இந்த திட்டங்கள் மூலம் நேரடி வேலைவாய்ப்பு என்ற வகையில் 14,54,712 நபர்களுக்கும் மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் 12,35,945 நபர்களுக்கும் என மொத்தம் 26,90,657 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மேம்பட்ட மின்னணுவியல் உற்பத்தி, பசுமை எரிசக்தி, தோல் அல்லாத காலணிகள், வாகனங்கள் மற்றும் மின் வாகனங்கள், வான்வெளி மற்றும் பாதுகாப்பு, தரவு மையங்கள், திறன்மிகு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள் போன்ற பலதரப்பட்ட துறைகள் மூலமா இந்த முதலீடுகள் வந்திருக்கு. ஈர்க்கப்பட்டுள்ள மொத்த முதலீடுகள்ல உற்பத்தி துறையில, அதாவது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பா 3,79,809 கோடி ரூபாய் முதலீடுகள், எரிசக்தி சார்பா 1,35,157 கோடி ரூபாய் முதலீடுகள், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பா 62,939 கோடி ரூபாய் முதலீடுகள், தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பா 22,130 கோடி ரூபாய் முதலீடுகள், தொழிற்சாலைகளுக்கு வலுவான விற்பனையாளர்களை தரத்தை வழங்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பா 63,573 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. சீரான பரவலான வளர்ச்சியை உறுதிப்படுத்துற விதமா இந்த முதலீடுகள் எல்லாம் மாநிலம் முழுவதும் பரவலா மேற்கொள்ளப்பட இருக்கு. 2030 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை $1 பில்லியன் அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாகவும், இந்திய பொருளாதாரத்துக்கு மிக முக்கிய பங்களிக்கிற மாநிலமாகவும் சிறந்திட பெரும் லட்சியத்தை நிர்ணயிச்சு நாங்க செயல்பட்டுக்கிட்டு வரோம். இந்த இலக்க விரைவில் அடையறதுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பெரும் துணை நிற்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. தொலைநோக்கு பார்வையோட தொழில் கொள்கைகளை வடிவமைச்சு அது மூலம் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டை முன்னெடுத்து செல்றதுதான் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு உகந்த பாதை. 20க்கும் மேற்பட்ட கொள்கைகளை வெளியிட்டு அந்த துறைகள்ல உற்பத்தி மட்டும் இல்லாம ஏற்றுமதியும் வெகுவா பெருக்கிடும் வகையில் முதலீடுகளை கணிசமாக ஈர்த்து அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை வெகுவாக அதிகரித்து வரும். இதன் தொடர் நடவடிக்கையாதான் தொடக்க விழா நாள்ல மின்னணு உற்பத்தி மற்றும் செமிகண்டக்டர் கொள்கையை வெளியிட்டேன். இது இந்த துறைகள்ல முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சியை மேலும் துரிதப்படுத்தும். மிக பெரும் உட்கட்டமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் போது அதுக்கான முதலீடுகள் முழுவதையும் அரசே மேற்கொள்வது கடினம். கூட்டு முயற்சியில் தனியார் துறைகளோடு இணைந்து செயல்படுவதுதான் நடைமுறையில் சாத்தியம். அந்த வகையில் அப்படிப்பட்ட முதலீடுகளை ஈர்க்க தனியார் மற்றும் அரசு துறைகளோட சிறந்த நடைமுறைகளை இணைச்சு பொது தனியார் கூட்டாண்மை கொள்கையிலையும் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பாலிசி வெளியிட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசின் புத்தொழில் மற்றும் புத்தாக்க ஊக்குவிப்பு நிறுவனமான ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு உருவாக்கியுள்ள டான்ஃபண்ட் மூலம் பன்னாட்டு துணிகர முதலீட்டு நிறுவனங்களை வெஞ்சர் ஃபண்ட்ஸ் தமிழ்நாட்டின் புத்தொழில் நிறுவனங்களோட இணைக்கிறதுமான தளம் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. நமது ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு உலகளாவிய புத்தாக்க சூழல்கள் ஆராயும் தரவு மற்றும் ஆலோசனை நிறுவனமான ஸ்டார்ட் அப் ஜூனோம் ஆகியவற்றுக்கிடையே
ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு.